நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு மூளை வறுவல். நான் இன்றைக்கி 2 ஆட்டு மூளையிலேருந்து எடுத்து நான் வறுவல் பண்ணியிருக்கேன். இது சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் ஜாசி தமிழ். வாங்க இந்த சூப்பரான ஆட்டு மூளை வறுவலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி கொதித்து வரப்போகும்போது எடுத்து வச்சுருக்க ஆட்டு மூளையை அதோடு சேர்த்துக்கலாம். ஆட்டு மூளையை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம இந்த தண்ணியிலே இந்த மூளையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பு மஸ்ட்டு. ஏன் நம்ம இப்படி செய்கிறோன்னா, இந்த மூளையில் உள்ள ஸ்மெல்லு எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு சூப்பராக கிரேவி நல்லா வரும் டேஸ்ட்டாக. அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதித்து நல்லா வெந்து வந்த பிறகு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு செப்பரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மூளை நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இதை செப்பரேட் பண்ணிவிட்டு இதை நம்ம சூடாக இருக்க போகும்போதே ஒரு ஸ்பூன் வச்சு இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு நம்மளுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் சூடான பிறகு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இது வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் நீங்கள் உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல உப்பு சேர்த்தா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதோட ராஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு இதோட நம்ம 2 நல்ல பழமான தக்காளியை பார்த்து இதோட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 மூளை செய்கிறனால 2 தக்காளி 2 வெங்காயம் சேர்த்துக்கிருக்கேன். நீங்கள் ஒரு மூளையில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோடு சேர்த்து இப்போ 2 பச்சை மிளகாவை இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு இந்த மசாலாவும் சேர்த்து அதோடு நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட்டு மூளையை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆட்டு மூளை இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்ல ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் 4 முட்டை இதோட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு மூளை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 முட்டை சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கூட நம்ம செக் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த முட்டையும் இந்த மூளையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஊற்றின முட்டையும் மூளையும் நல்லா வெந்து வரட்டும். ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி மூளையை வேக வச்சுருக்கோம். முட்டை மட்டும் நம்மளுக்கு நல்லா வெந்தால் போதும். இப்போ இதை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டைம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.